திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் சென்று கொண்டிருந்தது பேருந்து. தருவை அருகில் வந்தபோது வயதான அம்மா ஒருவர் எழுந்து கண்டக்டரிடம், கல்லிடை குறிச்சி வந்துருச்சா என்று கேட்டார். கல்லிடையா? அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குமா என்றார் கண்டக்டர். சரி, சேரன் மகாதேவி வந்தது. சார், கல்டரகுறிச்சி வந்துடுச்சா? அட, இன்னும் இல்லைம்மா, வீரவநல்லூர் தாண்டியது. கல்லிடை வந்துடுச்சா? ஐயோ அம்மா, உங்க இம்சை தாங்கல, பேசாம கண்ணை மூடிட்டு தூங்குமா, பரப்பாடி வந்தா நானே சொல்றேன். சரி, அந்தம்மா கண்களை மூடித் தூங்கலானார். பேருந்து அம்பாசமுத்திரம் தாண்டிக் கொண்டிருந்தது. கண்டக்டர் சார், கல்லிடை குறிச்சி வந்துடுச்சா? தூங்கி எழுந்த அந்தம்மா கேட்டார். கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயையோ, நான் மறந்துட்டேனே, நீ ஏம்மா தூங்கின? பழியை அந்தம்மா மீது தூக்கி போட்டார் கண்டக்டர். பேருந்தில் இருந்த அத்தனை பேரின் கோபமும் கண்டக்டர் மீது திரும்பியது. பாவம் அந்தம்மா, வண்டியை திருப்புய்யா, திரும்ப கல்லிடைக்கு கொண்டு போய் அந்தம்மாவை விட்டுட்டு திரும்பி வா, அநேகமாக எல்லோரும் சொன்னார்கள். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் வேறு வழி தெரியவில்லை. பேருந்தை திருப்பினார். வந்த வழியே கல்லிடை குறிச்சி சென்றது. ஒரு வழியாக சில மணித்துளிகளில் கல்லிடை வந்தது. எம்மா, இறங்கும்மா, சலித்தபடியே கண்டக்டர் கூறினார். பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு முகத்தில் வெற்றி புன்னகை. சாவகாசமாக எழுந்த அந்தம்மா மேலே இருந்து பையை எடுத்து பிரித்து அதிலிருந்து பிரஷர் மாத்திரையை எடுத்து போட்டு முழுங்கி தண்ணீர் குடித்து திரும்ப அமர்ந்து தூக்கத்தை தொடர்ந்தார். என்னம்மா, கல்லிடையில் இறங்கலையா? கண்டக்டர் கேட்டார். நான் ஏன் கல்லிடையில் இறங்கணும்? கல்லிடை குறிச்சி வந்தவுடனே பிரஷர் மாத்திரை மறந்திடாம போட்டுடுன்னு என் பையன் சொல்லி அனுப்பினான். அதான், நான் பாபநாசம்லாம் போகணும். இப்போது கண்டக்டருக்கு பிரஷர் படு பயங்கரமாக எகிரத் தொடங்கியது.